ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டைனிங் டேபிள் எப்படி ஆட்டோகேடில் சாலிடாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோகேடோட ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேபிளை பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரியான ஒரு போர்ஷன் இந்த டேபிளை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா 2Dயில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எப்போதும் போல தான் 2Dயில் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதை 3Dயில் மாற்றுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாலிடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே இப்போது XY லைனை நான் வந்து ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைமென்ஷன் நம்ம வந்து எடுப்போம். ஓகே இப்போது இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே டைமென்ஷன் நம்ம பார்ப்போம். டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 335 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ஹைட். இப்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டைமென்ஷனை வந்து பெருசுப்படுத்தி காட்டுறேன். மாடிஃபைட்டு போய்ட்டு மினிட் ஓகே 335 அப்படிங்கிற மாதிரிக்கே இருக்குது ஹைட்டு. சாரி, நம்ம இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கணும். இதுதான் ஓவரால் ஹைட்டு 350 அப்படின்றது ரவுண்டா. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு அனோட்டேஷன் போய்க்குங்க. அனோட்டேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட அகலம், அதாவது லென்த்து பார்த்துட்டோம், பிரெத்து பார்க்குறோம். ஹைட்டு பார்த்துட்டோம், லென்த்து பார்க்குறோம். 150 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வரைகிறது எல்லாமும் மில்லிமீட்டர். ஆல் டைமென்ஷன் ஆர் இன் mm. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லெக் சைடு, அதாவது கால் பகுதி. இது பார்த்திங்கன்னா என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இருங்க, சும்மா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்காக இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டு என்ன லைன் இருக்கோ அதுக்கிட்ட தான் நம்ம அந்த ஒரு ஸ்கொயரை வைக்க போகிறோம். ஸோ இப்போ அனோட்டேஷன் பண்ணோம்னா அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். சும்மா இங்கேயே வச்சுக்கிறேன். 25 அப்படின்னு இருக்குது. 25ன்னு இருக்குது. இப்போது இந்த ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று வளைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதை ஃபில்லட் பண்ணியிருக்கோம், இந்த டேபிளை ஃபில்லட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ரேடியஸில் நம்ம ஃபில்லட்டு பார்த்திங்கன்னா ரேடியஸ் 25 அப்படின்ற மாதிரிக்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 அப்படின்ட்டுருக்கு. 5 mm பார்த்திங்கன்னா எல்லாமும் வேல்யூலாம் நல்லா பெருசாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இங்கே காமிக்கிறேன் 20. அதாவது ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர்னாலே 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது 20, அதாவது 4 சைடு 20 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் வரையுங்க. ஸ்கொயரை 4 கார்னர்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபில்லட்டு 5 ரேடியஸ் 5க்கு ஃபில்லட் பண்ணுறோம். இந்த ஒரு டேபிளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை 25க்கு ஃபில்லட் பண்ணுறோம் கார்னரை. ஸோ இந்த போர்ஷனை தான் நம்ம ஆக்சுவலாக வரைய போகிறோம். ஸோ நம்ம இப்போது ஃப்ரெஷ் ஷீட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ஷீட்டை க்ரியேட் பண்ணிட்டேன், ஹோம் போயிட்டேன். அதே மாதிரியே உங்களுக்கு தேவையான யூனிட் UN என்டர்னு கொடுத்திங்கன்னா யூனிட்ஸ் வரும். அதில் இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம மில்லிமீட்டர், ப்ரிசிஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 0 தான் வச்சுப்போம். ஏன்னா மில்லிமீட்டரை பொறுத்தளவு நம்மளுக்கு 25ன்னு காமிச்சா போதும், 25.00 அப்படின்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம வச்சுட்டோம். லிமிட்ஸ் LIM லிமிட்ஸ் வந்து 0,0. எப்போதும் நம்ம 500 தான் கொடுப்போம். நம்ம பொறுத்தளவு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். 0,0 500க்கு 1000ன்னு கூட கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ வாங்க அனலைஸ் பண்ணுற டைம் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள், இந்த ஹைலைட் ஆகுது இல்லையா, அந்த ரெக்டாங்கில் தான் நம்ம வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைய போகிறோம். இந்த ஸ்கொயர் ஓகே இப்போ ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா ஹைட்டு 35 அப்படின்னும் லென்த்து 150 அப்படின்னும் இருக்குது. ரைட், என்டர். லென்த்து 150ன்னு பார்த்தோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 350 அப்படின்ற மாதிரிக்கு பார்த்தோம். ஸோ அதுக்கு நான் வரைஞ்சிக்கிறேன்.
அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுங்க. அதாவது லென்த்து ப்ளஸ் ஹைட்டு கிடச்சிருச்சுனாலே ஈஸியாக நீங்கள் பாக்ஸ் போட்டுடலாம். ஓகே, நான் பாக்ஸ் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த XYன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த XY லைனை ட்ராக் பண்ணி நீங்கள் கீழே வச்சிடணும் லெஃப்ட் சைடு கார்னரில். ஓகே, நம்மளுக்கு தேவை இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த ட்ரையாங்கிளை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்லட் பண்ண போகிறேன். ஃபில்லட்டுன்னு போயிட்டேன். ரேடியஸ் 5. ஓகே, ரேடியஸ் 25. ஓகே, 25க்கு இந்த கார்னரை நான் ஃபில்லட் பண்ணுறேன். டைமென்ஷனையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். 25 இருக்குது. ஓகே, ரைட். இப்போது அகைன் ஃபில்லட் கமாண்டுக்கே போகிறோம். அதுக்கு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கமாண்டை இருந்து வெளியே வந்தீங்களோ அதே கமாண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் நார்மலாக ஒரு பேசிக்காக 2D 3Dன்னு இல்லாமல் பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடியது. அதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். என்ன மறுபடியும் எல்லுன்னு இப்போ என்டர்னு கொடுத்துட்டு அதெல்லாம் வேண்டியில்லை. டக்குன்னு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ ட்ராயிங் ஈஸியாக வரையலாம். ஓகே, நான் இப்போது டெலிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் போவோம். டைனிங் டேபிளில் இந்த ஊரில் இருக்க பார்த்தீங்களா லெக் சைடு, அதாவது 20 20 20 4 சைடும் வச்சு ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கொயரை இந்த கார்னர்லேருந்து ஃபில்லட் கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு 25க்கு மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். 25 அகைன் லைன் எடுத்து இந்த எட்ஜை இணைச்சிட்டேன். இது நீங்கள் எப்படி போடாமல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸ்கொயர் கமாண்டை எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதாவது ரெக்டாங்கிள் அதுக்கு கமாண்டு. அதை நீங்கள் ரெக்டாங்கிளை சேமாக கொடுத்து போட்டிங்கன்னா அது ட்ரையாங்கிள் ஸ்கொயர். ஓகே, இப்போது இதெல்லாம் சிங்கிள் லூப்பாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா ஸோ நான் அப்படி கொடுத்தேன்னா டக்குன்னு எல்லா கிளிக்காகவும் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா நான் வச்சுட்டேன். இப்போது இது கரெக்டான இல்லை, இங்கேருந்து 25 கரெக்டாக இருக்குது பாருங்கள். எப்படின்னா எப்படி நான் போட்டிருக்கேனுங்கிறத உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு தான். ஆக்சுவலாக இது நீங்கள் இப்படி கூட எடுத்துடலாம். இந்த ஃபில்லட் எட்ஜி அகைன் லைன் போய்ட்டு இந்த ஃபில்லட் எட்ஜையும் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் அந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வச்சிங்கன்னா இங்கேருந்து 25 இங்கேருந்து 25 கரெக்டாக இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டும் இறங்கின இந்த மிட் பாயிண்ட் தான். ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அந்த டைம் ஆகும். அதனால நான் இப்படி சொன்னேன். ஓகே, CO என்டர் காப்பி. இந்த ஃபேஸை காப்பி பண்ணி சென்டர் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு F8 ஆஃப் பண்ணிட்டு அகைன் நான் காப்பி தான் பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த முனையிலையும் ஒன்று இங்கே ஒன்று வச்சு எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு 4 வேணும். நான் 4 வாட்டி வரையன்ற அவசியம் இல்லை. காப்பிங்கிற கமாண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அடிஷ்னலாக வேலை. ஸோ நீங்கள் அப்படி வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படி வரையினா தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி பண்ணால் நம்ம காப்பி பண்ண தேவையில்லை. மிரர் பண்ணிட்டோம்னா அதே சம் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போது ஓவராலாக செலக்ட் பண்ணி என்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு போயிடலாம். -V என்டர் SW என்டர்னு போனீங்கன்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 3D டூல் கீழே உள்ள இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 3D மாடலிங்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 3D டூலை எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடு. ஓகே, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரூடுங்கிறத நம்ம இப்போ தான் பார்ப்போம். எக்ஸ்ட்ரூடுங்கிறதும் ப்ரெஸ்ஃபுல்லுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று. பட் எக்ஸ்ட்ரூடு பொறுத்தளவு நீங்கள் பொறுத்தளவு ஹோல் எடுக்க முடியாது. நம்ம இன்னும் ஒரு வேலை பண்ணலை. அதாவது ஃபில்லட் கமாண்டில் நம்ம இன்னொரு வேலை பண்ணலை. ஓகே, ஃபில்லட் போயிட்டோம். ஃபில்லட்டு ரேடியஸ் 5ன்னு என்டர் கொடுத்துட்டேன். எனக்கு இந்த கார்னர் ப்ளஸ் இந்த கார்னர் 2 கார்னரும் இணையணும். அதாவது நான் இப்போ பார்த்திங்கன்னா டாப் வியூக்கே போய்க்கிறேன். ஃபில்லட் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் 5
ஃபில்லட் ஆகுது தெரியுதா? இந்த மாதிரி எல்லா கார்னரையும் ஃபில்லட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு டேபிள் நீங்களே உட்டன் டேபிள்லாம் பார்த்துருக்கலாம், டைனிங் டேபிள்லாம் பார்த்துருக்கலாம், எந்த ஒரு கார்னருமே ஷார்ப்பாக இருக்காது. ஒரு எட்ஜு பார்த்திங்கன்னா கையில் கிழிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது. அதுக்கு தான் ஃபில்லட் பண்ணுறது. ஃபில்லட் கமாண்டை தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் போட்டிருப்போம் ஃபில்லட் கமாண்டை பற்றி. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணோம். பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் எடுத்து வரைகிறப்போ நம்ம தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணி வீடியோ போடுறோம். இது தயவுசெய்து ஒரு நிமிஷமும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூபுளாக தான் இருக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவு ஒரு நிமிஷமும் வேல்யூபுளாக தான் இருக்கும். தேவையில்லாமல் நான் எந்த இடத்துலையுமே பேசியிருக்க மாட்டேன். ஓகே ஓகே 4 கார்னரும் இந்த மாதிரி நான் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபில்லட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, என்னென்னா இந்த எட்ஜி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நான் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் ஷார்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னாலும் தாராளமாக வரையலாம். பட் அந்த ஃபினிஷிங் இருக்காது. இப்போது எக்ஸ்ட்ரூட் கமாண்டு இப்போ இல்லை ப்ரெஸ் புல்ல 150 சாரி இது 15ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம ட்ராயிங் போவோம். ட்ராயிங் போயிட்டு இந்த போர்ஷன்லாம் நம்ம ஆக்சுவலாக வரைஞ்சிட்டோம். ஸோ டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். இந்த லைனு நான் சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு போட்டேன். ஸோ அதையும் டெலீட் பண்ணிவிட்டு சவுத் வைஸ் ஐசாமெட்ரிக்கு போகிறேன். இந்த லெக்கோட லென்த்து 150, அதாவது 150 அப்படின்ற மாதிரிக்கு இருக்குது. ஓகே, நான் எக்ஸ்ட்ரூடே எடுத்துக்கிறேனே. எக்ஸ்ட்ரூடே எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு 150ன்னு என்ட்ரு கொடுக்குறேன். அகைன் சேவ் ஸ்பேஸ் கமாண்ட் 150 இந்த மாதிரி 4 ஆப்ஜெக்டையுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ட்ரூட் கமாண்டை வச்சு நல்லபடியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போது இதை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஸ்க்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னா வெரி சிம்பிள். ஸ்க்ரோல் பண்ணுறது இருங்க வரேன். இதெல்லாம் நம்ம அவுட் சைடு பண்ணிட்டோம், நம்ம சிம்பிளாக இன்சைடே பண்ணிப்போம். ஓகே, இன்சைடு அதாவது ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் எடுத்துகிட்டு இன்சைடு 150ன்னு கொடுத்து ப்ரெஸ் ஃபுல்லே பண்ணிட்டேன் ஸ்வீட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைனை, இந்த ஹைலைட் ஆகக்கூடிய லைனை நான் ஒரு திக்னஸ் கொடுக்குறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 20ன்னு கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரூட் அந்த லைனு என்ட்ரு பண்ணிட்டேன். எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 இல்லது 20, நான் ஒரு 30 கொடுக்குறேன். அதாவது மேஜரான ஒரு சைஸ் இது. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம லெக்கை கீழ்ப்பக்கத்தில் ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் எடுத்து நம்ம பண்ணோம். ரைட், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் ப்ரெஸ் ஃபுல் கமாண்டுங்கிறது இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்பேஸை தொடுவீங்க. அந்த இடத்த ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அந்த ஸ்கொயருக்கு உள்ளே டச் பண்ணுவீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரூடுங்கிறது அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரூட் கமாண்டை எடுத்துகிட்டு இந்த லைனை நான் இப்போ ஹைலைட் ஆகக்கூடிய லைனை நான் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அந்த லைனை தான் நான் போய் தொடணும். ஓகே ஓகே, ஏன் இப்போ ப்ராப்பராக நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல்லாக 3Dயாக மாற்றி வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இது இப்படி இருக்கணுமானா இல்லை, எனக்கு ஒரு சாலிடாக ஒரு பொருளாக தெரியணும் அப்படின்னா ரியலிஸ்டிக். ஓகே ஓகே, ரியலிஸ்டிக்கில் மாற்றிட்டு இப்போ இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இப்படி எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கங்க. ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட்டில் ஒரு கையை வச்சு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்க. ஹோல்ட் பண்ணிக்கிறதுனா ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மவுஸோட அந்த ரோல் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, மிடில் பட்டன், அந்த பட்டனையும் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன், மிடில் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் மவுஸு எந்த திசையில் வேணாலும் நவுத்தி பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஆப்ஜெக்ட் சுற்றும். ரைட், ஓகே. மறுபடியும் இந்த மாதிரி ஹோம் ஐக்கான் பண்ணோன்னா ஒரு வியூ கிடச்சிரும். அப்படி இல்லைனா -V என்டர் SW என்டர்னால் சவுத் வைஸுக்கு ஓடியாந்துடும். ஓகேவா, ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வரைஞ்சி சிம்பிளாக தான் இருக்கும் எல்லா வீடியோவும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வரையலாம். டேபிளுங்கிறது பார்க்கறதுக்கு வேணால் கஷ்டமாக தெரியலாம்,
ஒரு நல்ல ஒரு சூப்பராக வரையறதுக்கு ஈஸியான ஒரு இது. கண்டிப்பாக இது வேல்யூபலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சதை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, தயவுசெய்து ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.